என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதிகாலை வேளையில் இந்த யோகாசனத்தை ஏதாவது முடிந்ததை ஒரு 4-5 முறை செய்துவிட்டாலே அன்று முழுவதும் சிறப்பாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நினைவாற்றலோடு இருப்பீர்கள். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அந்த நிலையில் இன்றைக்கி பார்ப்பீர்களானால் நமக்கு விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூரில் இருந்து 25-30 மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த ஆசிரியர் ராசகோபால் அவர்களை நான் போற்ற வேண்டும். அங்கே இருக்கின்ற பள்ளிகள் நிறைய, அத்தனைக்கும் அந்த மாணவர்களுக்கு யோகாசனத்தை அழகாக அற்புதமாக கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதன் தலைமை ஆசிரியர் அமுதவல்லி அவர்களும் செயலாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் இதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். நான் நிகழ்ச்சிக்கு அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு கிண்ண சாதனை படைத்தார்கள். மாணவர்கள் இதில் மிக மிக ஆர்வமாக மாணவர்கள் அந்த கிண்ண சாதனையை முடித்தார்கள். பார்ப்பதற்கே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பையன் சக்கராசனத்திலே ஒரு 4-5 மீட்டர் என்னமோ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி சக்கராசனத்திலே சுற்றி வரான், நடந்து வரான். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஆசனங்களெல்லாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு இப்பொழுது யாமினி 7ஆம் வகுப்பு, ஸ்ரீநிதி 6ஆம் வகுப்பு, தர்ஷன் 3ஆவது வகுப்பு. பாருங்கள், 3ஆவது வகுப்பு, 6ஆவது வகுப்பு, 7ஆவது வகுப்பு. வயது ஒரு தடையாக இருக்காது, ஜாதி மதம் ஒரு தடையாக இருக்காது. குறிப்பிட்ட ஜாதியினருக்கு இது கிடையாது. எல்லோருக்கும் ஆரோக்கியம் தேவை. எல்லா மக்களும் பண்ண வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு இவர்கள் கர்ணபீடாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு கர்ணபீடாசனத்தை செய்யுங்கள். இதை சிவலிங்க ஆசனம் என்றும் சொல்லுவார்கள். அது சிவலிங்கம் போன்று இருக்கிற காரணத்தினால் சிவலிங்க ஆசனம் என்று சொல்லுவார்கள். கர்ணம் என்றால் காதுக்குரிய ஆசனம். காதுகள் ஏதாவது கோளாறு ஏற்பட்டு காது கேளாமை இதை குறிப்பாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். இது அலாசனம் போட்டவர்களுக்குத்தான் இது வரும். முட்டு 2 தரையில் இருக்கணும், தரையை ஒட்டி இருக்கணும். அதுதான் முக்கியம். மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்கள். அங்கே தலையை வைத்து இங்கே கால் நீட்டுங்கள். அப்பொழுதுதான் ஓரளவாவது பார்ப்பவர்களுக்கு தெரியும். இது தள்ளிவாங்க. பண்ணு. அது ஒரு லிங்கம் போன்று இருக்கின்றது, சிவலிங்கம் போன்று இருக்கிறதுனால சிவலிங்க ஆசனம் என்று தமிழில் கூறுவார்கள். கர்ணபீட ஆசனம் என்றால் காதுக்குரிய ஆசனமாக இருக்கிறதுனால் அங்கே கர்ணபீட ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். காது கேளாதவர்களுக்கு இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக காது கேட்கும். செய்யணும். முழுமையாக செய்ய முடியாவிட்டாலும் அரைகுறையாக செய்தால் ஏன்னா குண்டாக இருப்பார்கள், வயிறு பெருசாக இருக்கும், அலாசனமே வராது. அலாசனம் வந்தால் தான் இது செய்ய முடியும். அப்போ என்ன செய்யணும்? அலாசனத்தை முதல்ல நல்லா பழகி அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலாக இறக்கி 2 காலையும் இறக்கி கீழே காலை தொடுவது கொஞ்சம் நாளாகிவிட்டாலும் பரவாயில்ல. அந்த பொசிஷனுக்கு வந்து காலை மதியம் செய்ய வேண்டும், மாலையிலும் செய்தால் நிச்சயமாக செவிட்டுத்தன்மை, காது கேளாமை நீங்கிவிடும். மெதுவாக இறக்குங்கள். நீங்கள் பின்ன போட நான் உங்களை போக சொல்லலை.
அவனை தான் போக சொல்லிடுங்க. போடா அங்கே போ, டேய் திரும்பு, அங்கே பார்க்க பாரு, அப்படியே படுத்துரு, கால் நீட்டு. நீங்கள் இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டுங்க, இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டுங்க. போடு போடு. கண்ணபிடாசன் போடு. இப்பொழுதுதான் அவர்கள் எப்படி பொசிஷனுக்கு வந்திருக்கான்னு தெரியும். செவிடை நீக்குவது என்பது கடினம். பள்ளிக்கூடம் வச்சுருக்கிறார்கள், செவிட்டு பள்ளிக்கூடம், குருட்டு பள்ளிக்கூடம். மெதுவாக இறங்குங்க. நேரே பத்மாசனத்தில் உட்காருங்க. இன்றைக்கி எல்லாம் பார்ப்பீங்கன்னா மனித சமுதாய ஜனசமுத்திரத்தில் செவிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க, குருடு இருக்கிறார்கள், பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? அதை கண்டுபிடிச்சி நிவர்த்தி செய்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்ட்டும் முனையலை. ஆனால் 10,000 ஆண்டுகளுக்கு வாழ்ந்த முனிவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். இந்த குழந்தை செவிடு, குருடு, கண் தெரியாமை, வாய் பேசாமை, காது கேளாமைக்கு எப்படி தவிர்க்கலாம், எப்படி பிறக்காமல் தடுக்கலாம். தடுத்த பிறகு ஒரு இந்த ஆசனங்கள் இருக்கிறது. ஆனால் எப்படி இவைகளெல்லாம் பிறக்காமல் தடுக்கலாம். சில பிள்ளைகள் இந்த மாதிரி இருந்ததுன்னா சின்ன வயசுலே கொண்டு போடுறாங்க, நெல்லை போட்டு கிராமங்களில். அது எப்படி தவிர்க்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அதன்படி நாம் செய்வோமையானால் அது மாதிரி செவிடு குருடெல்லாம் நமக்கு பிறக்காது. ஆண் குழந்தை பெறுவது எப்படி, பெண் குழந்தை பெறுவது எப்படி எல்லாம் நமது திருமணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளெல்லாம் எளிமையான பயிற்சிகள். அப்படி செய்து ஆண் பெண் குழந்தைகளை எத்தனையோ பேர் பெற்றிருக்கிறார்கள். இது உண்மையா என்பது எனக்கு, நான் இதை அந்த பாடல்களை பாடும்போது படிக்கும்போது எனக்கு தெரிய வந்தது. சரி, இது நம்மளே முதல்ல டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு 3:3 டெஸ்ட்டு போதும்னு நிறுத்திட்டேன். என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அவங்க எல்லாரும் 2 ஆம்பளை பிள்ளைகள் தான். அந்த 6 பேருக்கும் 6, 12 பேர பிள்ளைகள் தான். எனக்கு பேத்தியே கிடையாது. ஆகவே இது போன்ற ஆசனங்கள் எத்தனையோ இருக்கின்றன. அவைகளெல்லாம் நமது முனிவர்கள் கொடுத்த ரகசியங்களையெல்லாம் படித்து நாம் என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.